செல்வராகவனுடைய ஏர்லியர் டேஸ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமம் சார்ந்ததா இருக்கும். காமத்தால அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. ஏன் செல்வராகவன் காதல விட காமத்துக்கு முன்னுரிமை குடுத்து நெறைய காட்சிகள் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்துல வர ஒரு சீன வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. தனுஷோடைய அப்பாவா நடிச்சிருக்கிறவர் வந்து, அவங்க ஒய்ஃப வந்து செக்சுவலா கூப்பிடுற ஒரு சீன் ஒண்ணு எடுத்துப்போமே. அவங்க ஒய்ஃப் வந்து பையன் படிக்கிறான் கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பிடி குடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காசு குடுக்காம கிடைக்கிற ஒரே சந்தோஷம் இதாண்டி. உன்ன விட்டா வேற என்ன பொழுதுபோக்கு எனக்கு இருக்குது சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் ரீவாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு டயலாக் மட்டும் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. காமத்துக்கும் நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இவர் காமத்தை பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இதே பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பணக்காரன் பார்க்க மாட்டான். ஏன்னா ஒரு பணக்காரனுக்கு வந்து காமம் தான் அவன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் சொல்லவே முடியாது. அவன் எந்த விதமான சந்தோஷத்தையும் காசு கொடுத்து வாங்கக்கூடியவன். ஆனா ஏழைக்கு காமம் தான் ஒரு அல்டிமேட்டான ஹாப்பினஸா இருக்கு. ஒரு ரிச் மேன் செக்ஸை வந்து ஒரு சிகரெட் மாதிரி தான் பார்ப்பான். ஆக்சுவலி அதுல நிறைய என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிப்பான். பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் நிறைய செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் இருக்கும். ஏன்னா அவன் வாழ்க்கையில போதுமான அளவுக்கான காமத்தை வந்து பார்த்து முடிச்சிருப்பான். ஸோ அதுல இருந்து அடுத்த டோசேஜ் என்ன அப்படிங்கறத நோக்கி தான் போயிட்டு இருப்பான். ஆனா ஒரு புவர் மேன்கோ இல்ல லோவர் மிடில் கிளாஸ் ஆளுக்கோ செக்ஸ் வந்து ஒரு சாதாரண ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஹாப்பினஸ். ஸோ ஏன் செல்வராகவன் வந்து காமத்தை பத்தி அதிகமா படங்கள் எடுத்தார்னா, அவர் காமத்தை பத்தி எடுக்கல, அவர் வந்து ஏழைகளை பத்தியும் நடுத்தர வர்க்கத்தை பத்தியும் நிறைய எடுத்திருக்காரு. அதுல ஒரு அங்கமா காமம் இருந்தே தீரும். அதனால அவர் படத்துல காமம் நிறைய இருக்கு.